Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பேசிக்கா சிம்பிளா நெக்லைன் வர்க் எப்படி பண்றதுன்னு சொல்லி தான் நாங்க பார்க்க போறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கோல்டன் பீட்ஸ் எடுத்துர்க்கேன். இது ஒரு 150 grams இருக்கும். இது வந்து A ஸ்டார் பிராண்ட். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா செயின் ஸ்டோன் 2 மீட்டர்ஸ் இருக்கும். நீங்க வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 3 mm லைட் கோல்ட் பீட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டு. நான் வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த கலர் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நாங்கள் யூஸ் பண்ணுற டெய்லரிங் த்ரெட்டு. அதுக்கப்புறம் பீட்ஸ் ஒர்க் பண்ணுற நீடில். அதுக்கப்புறம் த்ரெட் ஒர்க் பண்ணுற நீடில். நெக்லைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டி வருது. அதில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக சிம்பிளாக ஒரு 5 வகையான நெக்லைன்ஸ் வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு நெக்லைன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 753 தயால்ஜி பிராண்டு கோல்டு ஜரி எடுத்திருக்கேன். இந்த ஜரியில் வந்து நாங்கள் 4 அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்கில் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 அவுட்லைன் நீங்கள் கொடுத்துட்டு தான் அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் 4 அவுட்லைன் வந்து ஜரியிலே கொடுக்கணும்னு சொல்லி கிடையாது. 2 அவுட்லைன் ஜரியில், அதுக்கப்புறம் 2 அவுட்லைன் நீங்கள் சில்க் த்ரெட்டும் கொடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் நெக் பார்டரில் வந்து சில்க் த்ரெட் வந்ததுன்னா நெக் லைனில் கூட நீங்கள் சில்க் த்ரெட் கொடுத்துக்கலாம். வீடியோ லென்த் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி நான் ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து ஸ்லோவாக தான் பண்ண தெரியும்னா நீங்கள் ஸ்லோவாக கூட பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ 4 அவுட்லைன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து நாங்கள் ஒரு லைன் வந்து பீட்ஸ் கொடுக்க போகிறோம், கோல்டன் பீட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பீடுக்கு ஒரு ஸ்டிச் தான் போடணும். வேணும்னா நீங்கள் 2 பீடு வந்து ஒன்றா ஸ்டிச் பண்ணிக்கலாம். 3ஆ வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணக்கூடாது. 1 2 இப்போது பீட்ஸ் ஒரு லைன் கொடுத்தாச்சு. சிம்பிளாக ஒரு நெக்லைன் வந்து ரெடி ஆகிடுச்சு.
இப்போ அடுத்த நெக்லைன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம் ஜரியில். இப்போ இந்த நெக்லைனில் பார்த்தீங்கன்னா 2 லைன் ஜரி, 2 லைன் வந்து சில்க் த்ரெட் வரும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து 2 லைன் வந்து நாங்கள் சில்க் த்ரெட் கொடுக்க போகிறோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு பீடு, ஒரு மோத்தி நாங்கள் கொடுக்க போகிறோம். 3 mm மோத்தி. இப்போ ஒரு பீடும் ஒரு மோத்தி வந்து நாங்கள் இதில் வந்து லோட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த நெக்லைன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த நெக்லைன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு லைன் வந்து கோல்டன் பீட்ஸ் கொடுக்குறேன். இது வந்து நான் அவுட்லைன் கொடுக்காம நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து நெக்கில் பண்ணும் போது அவுட்லைன் கொடுத்து தான் நீங்கள் இதை பண்ணணும். இப்போ அடுத்தது இதுக்கு மேலே 3 mm லைட் கோல்டு மோத்தி நாங்கள் கொடுக்க போகிறோம்.
இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு லைன் வந்து கோல்டன் பீட்ஸ் நாங்கள் கொடுக்க போகிறோம். இப்போது இந்த நெக்லைன் வந்து நாங்கள் முடித்தாச்சு. இப்போது அடுத்த நெக்லைன் வந்து மோத்தி அண்ட் சில்க் த்ரெட் வச்சு நாங்கள் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கேப் பார்த்தீங்கன்னா 2 அவுட்லைன் வந்து உட்கார்ற மாதிரி இருக்கணும். இந்த கேப்பு சில்க் த்ரெட் வந்து 2 அவுட்லைன் இதில் உட்காரணும். அந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்து கேப் விட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து நாங்கள் 8 எழுதுவோம் இல்லையா, 8 ஷேப்பில் வந்து நாங்கள் வந்து அவுட்லைன் கொடுக்க போகிறோம். வாங்க எப்படி அவுட்லைன் நாங்கள் கொடுக்குறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போது ஒரு அவுட்லைன் நாங்கள் கொடுத்தாச்சு. இப்போது இதுக்கு மேலே வந்து நாங்கள் இன்னொரு அவுட்லைன் நாங்கள் கொடுக்க போகிறோம். இப்போது இந்த நெக்லைன் ரெடி ஆகிடுச்சு. இப்போது அடுத்த நெக்லைன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு லைன் வந்து நான் கோல்டன் பீட்ஸ் கொடுக்குறேன்.
இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நாங்கள் ஒரு லைன் வந்து செயின் ஸ்டோன் கொடுக்க போகிறோம். இது வந்து 18 mm செயின் ஸ்டோன். செயின் ஸ்டோன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டோன் இருக்கும் இல்லையா, அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டிச் போடணும். நிறைய பேர் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க. இந்த ஸ்டோன் மேலே வந்து ஸ்டிச்சே போட மாட்டாங்க. இந்த ஸ்டோன் வந்து அப்படியே விட்டுருவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் வந்து ஆடிக்கிட்டு இருக்கும், இப்படி இப்படி ஆடிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஆடக்கூடாது. அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டிச் போடணும். ஆனால் அந்த ஸ்டிச் போடுறது வந்து தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஸ்டிச் போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோனுக்கு ஒரு ஸ்டிச்சு தான் போடணும். ரெண்டு ஸ்டோனுக்கு வந்து சேர்த்து போடக்கூடாது. அந்த மாதிரி போட்டிங்கன்னா ஸ்டோன் வந்து க்ரிப்பாக நிற்காது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டோனுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும். அதில் வந்து ஒரே ஒரு ஸ்டிச்சு தான் போடணும். அப்போ தான் வந்து ஸ்டோன் நல்லா டைட்டாக இருக்கும். இப்போ அடுத்தது இதுக்கு மேலே வந்து ஒரு லைன் வந்து நாங்கள் கோல்டன் பீட்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பேசிக்காக சிம்பிளாக நெக்லைன்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த நெக்லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பார்டருக்கு வேணும்னாலும் மேட்ச் பண்ணி பண்ணலாம். ஆனால் அந்த பார்டரில் இருக்கிற ஒர்க்குக்கும் இந்த நெக்லைனுக்கும் வந்து ரிலேட்டடாக இருக்கணும், இல்லைனா அன்மேட்சாக இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கங்க. இந்த வீடியோவை பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.